ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேம் 10 வந்து நடக்க போகுது. இந்த கேம் 10 வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாவில் வந்து அப்லோட் பண்ண போகிறதில்ல, ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம். வந்து 10 டோக்கன் வைக்க போகிறோம். அந்த 10 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோவாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து 5 டோக்கன் எங்கே வைக்க போகிறோம்னு காமிக்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டோக்கன் வந்து இப்படி தான் இருக்கும். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா நோட்டு, லாஸ்ட் 4 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9115 தெரியுதுங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9115 அப்படிங்கிற மாதிரி நோட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டான ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம கேமெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்பரு. அந்த நம்பர்ஸ் நோட்டெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் வைக்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த 5 டோக்கனுமே எங்கே இருக்குன்னு உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிடும். ஸோ டோக்கன்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதாகுண்ணா இது அப்படியா. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஊருக்காக போக போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயுமே வைக்க போகிறோம். இதில் எந்த ஊருக்கெலாம் வரணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஊருக்கு கண்டிப்பாக வந்து வைப்போம். ஸோ இந்த தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும் உங்களுக்கு. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா வையம்பட்டியிலேருந்து நம்ம திண்டுக்கல் போகிற டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோல்கேட் லைனில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்துக்குங்க. 9217. இப்போ நம்ம எங்கே வைக்க போகிறோம்னா சேசலூர். குணா அந்த டோக்கனை போய் மறைச்சி வச்சிரியா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு டோக்கன் வந்து வைக்க போகிறோம். எங்கே வைக்கிறோம்னா சேசலூரில் வைக்கிறோம். வச்சாச்சு டோக்கனை. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டோக்கன் எங்கே வைக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் 2 வீடியோவில் வந்து நீங்கள் சொல்கிற ப்ளேஸில் வச்சிடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா வையம்பட்டி லைன்லேருந்து காந்தி நகர் லைனுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். காந்தி நகர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோம்னா நம்ம தொப்பநாயக்கம்பட்டி கோயிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோக்கன் வைக்க போகிறோம். இப்போ எங்கே வைக்கிற போகிறோம்னா இந்த ரயில்வே கேட்டு ஆல்ரெடி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தட்டாரப்பட்டி. இப்போ தட்டாரப்பட்டியில் தான் நம்ம ஒரு டோக்கன் வைக்க போகிறோம். குணா, இப்போ இந்த தட்டாரப்பட்டியில் ஒரு டோக்கன் வச்சிடலாமியா? ஓகேண்ணா. ஓகே, அந்த டோக்கனோட நம்பர் மட்டும் காட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 3083. இந்த 3083 வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டாரப்பட்டி இதில் வந்து வைக்க போகிறோம். குணா அந்த ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து தட்டாரப்பட்டியில் டோக்கன் வைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தட்டாரப்பட்டியில் வந்து வச்சாச்சு டோக்கன். இங்கே ஒரு டோக்கன் வச்சுருக்கோம், சேசலூரில் ஒரு டோக்கன் வச்சுருக்கோம். ஆக மொத்தம் 2 டோக்கன் வச்சுருக்கோம். அடுத்த டோக்கன் நம்ம எங்கே வைக்க போகிறோம்னு வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் பிளேஸ் என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பநாயக்கன்பட்டி. ஸோ தொப்பநாயக்கன்பட்டி இந்த இடத்துல வந்து ஒரு டோக்கன் வைக்க போகிறோம். குணா, அந்த டோக்கன் நம்பர் காமிச்சிரியா. இந்த டோக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா 2883. இந்த டோக்கனுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம் லோகோ இருக்கும். இந்த இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கான கிஃப்ட் கிடைக்கும். ஸோ இந்த குணா இதை வச்சிரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொப்பநாயக்கம்பட்டியில் வச்சுருக்க டோக்கன் எடுத்துங்க. இது 3வது டோக்கன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சடையம்பட்டி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். வீடியோவில் பாருங்கள். நம்ம சடையம்பட்டியில் வந்து எந்த இடத்துல வைக்கிறோங்கிறது தெரியும். இந்த தடவை நம்ம சடையம்பட்டி போர்டில் வைக்க போகிறது இல்லை. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 3 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா சேசலூரில் ஒன்று வச்சோம், தட்டாரப்பட்டியில் 2வது டோக்கன் வச்சோம், 3வது டோக்கன் தொப்பநாயக்கம்பட்டியில் வச்சோம். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த சடையம்பட்டிங்கிறதுல எந்த இடத்துல வைக்க போகிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை வந்து கொஞ்சம் ஹைடு பண்ணி தான் வைக்க போகிறோம். கண்டிப்பாக இதுக்கான கிஃப்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் கோடீஸ்வரன் சேனலுக்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த தடவை என்னென்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு ஐடியா? இந்த தடவை கிஃப்ட்டு கொடுக்கலாம் தான்யா. ஆனால் கண்டிப்பாக ஹெல்மெட்டுன்னு நினச்சிருப்பாங்க நிறையா பேர். ஆமாம், தொடர்ந்து அதே கொடுக்குறதுனால
கொடுக்கணும். அதுதான் அவேர்னஸ் கிஃப்ட்டு. ஏன்னா நிறையா பேர் உயிருக்கு அவசரமாக தான் இருக்குது. இந்த ஹெல்மெட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட்டு தான். என்ன விஷயம்னா, நான் ஹெல்மெட் ஏன் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா, அந்த ராகுல் டிக்கின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா இன்ஸ்டாகிராமில்? ஆமாம் ஆமாண்ணே. அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆனப்போ தான் நம்மளோட சேனல் 2வது கேம் முடிஞ்சுச்சு. அப்போ வந்து நான் வந்து கேரம் போர்டு தான் கொடுக்கலான் இருந்தேன். அவரோட வீடியோ பார்த்ததுக்கப்புறமே ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஹெல்மெட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சடையம்பட்டி வந்தாச்சு. சடையம்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வைக்க போகிறோம்னா, சடையம்பட்டி போர்டு பார்த்துட்டீங்க. இப்போ இங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக குணா? அந்த மரம் தெரியுதா? ஓகேண்ணே. மரம் நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி டேங்க் இருக்குது. இப்போ இந்த பொதுவாக எங்கன்னா வைக்கலாம்? ஓகே, தண்ணி டேங்க் இருக்குது. ஓகே, இந்த இதில் வச்சிடலாமா? ஓகே குணா, நாடக மேடை வேணாம்யா. இந்த எங்கன்னா வைக்கலாம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைட் பண்ணி வைக்கிற மாதிரி. சடையம்பட்டி ஃபாலோவர்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எந்த இடத்துல வைக்க போகிறோம்னா, நம்ம ஒரு ஸ்கூலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சடையம்பட்டி ஸ்கூலில் தான் வைக்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். இதுதான் சடையம்பட்டி ஸ்கூலு. குணா, ஓகேண்ணே. அந்த 4th டோக்கன் கூடியா? 9115. இது வந்து 4th டோக்கன். இந்த 4th டோக்கனை எங்கே வைக்க போகிறோம்னா பாருங்கள் வீடியோவில் தொடர்ந்து. இன்னும் அந்த டோக்கனை வச்சுரியா? ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள். டோக்கன் வந்து எங்கே வைக்கிறோம்னா மறைச்சி தான் வைக்கிறோம். சடையம்பட்டியில் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அடுத்தடுத்த டோக்கன் எங்கே வைக்கிறோன்னு தெரியும். இது 4th டோக்கன் சடையம்பட்டி. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டோக்கன் வச்சதில் வந்து ஒரு அண்ணன் வந்திருக்காங்க. ஒரே நிமிஷம் என்னன்னு கேட்டுருவோம். வீடியோ பார்த்தீங்களா? ஓகேண்ணே, நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து யூடியூப்பில் போட போகிறோம். அதனால் இந்த இடத்துல வைக்கலான்னு வந்தோம். ஸோ இந்த டோக்கன் நீங்கள் எடுக்க போகிறீங்களா? நீங்கள் எந்த ஊர்னா? இதே ஊர் தானா? நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் தானே? நம்ம சேனல் காமிங்க, பார்த்துருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து காரில் தான் இருந்து வச்சோம். யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வைக்கல, நம்மளோட டீம்மேட்டை வைக்க சொன்னேன். என்னங்கண்ணே ரீசெண்டாக பார்த்துருக்கீங்களா? ஓகேண்ணே ஓகேண்ணே. நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கோடீஸ்வரன். ஓகே, இந்த டோக்கன் நீங்கள் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து லோக்கல் தான் போல், சடையம்பட்டி. நம்ம ஃபாலோ பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். சைடில் இருக்கும் பாருங்கண்ணே. ஓகேண்ணே, அந்த லாஸ்ட் 4 நம்பரை காமிங்க. 9115. ஓகேண்ணே, இந்த இதை பாருங்கள், யூடியூப்பில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் கிடைக்கும். ஓகேண்ணா, உங்கள் நேம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரில் தான் வந்திருக்கோம். ஏன் அப்படி வந்திருக்கோம்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற இடத்த வந்து டக்குன்னே எடுத்துடுறாங்க. இப்போ வந்து கூட நம்ம டீம்மேட்டை தான் வைக்க சொல்லியிருந்தோம் டோக்கனை. அப்படி இருந்துமே சடையம்பட்டியில் வச்ச டோக்கனை வந்து அண்ணன் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன், எங்கே வைக்கிறோன்னு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. அண்ணன் எங்கே பார்த்துருக்காங்கன்னா கரெக்டாக அவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்திருக்கு. பாருங்களேன், இப்போ அண்ணன் இங்கே தான் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், அண்ணன் இந்த கடை வச்சுருக்காங்க பாருங்கள். அண்ணே போய்ட்டு வரோம்ண்ணே. ஓகே, அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் இருந்து தான் பார்த்துருக்காங்க. அதனால தான் அண்ணன் எடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, லெஃப்ட் சைட்லேருந்து சடையம்பட்டிலேருந்து லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா எலமானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ எலமானத்தில் எந்த இடத்துல டோக்கன் வைக்க போகிறோம்னு பாருங்கள். எலமானத்தில் நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல வைக்க போகிறோம்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அண்ணே சொல்லியா தம்பி? அண்ணா, இந்த ராகுல் டிக்கே அண்ணன் பற்றி சொல்லியிருந்தீங்களே? ஆமாம், ராகுல் டிக்கே அண்ணன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்ஸ்டா ப்ராப்ளம் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் இறந்துட்டார். என்ன ஒரு ரீசனில் இறந்துருக்காருன்னா, ஹெல்மெட் போடாத ஒரு ரீசன் தான். அவர் ஹை ஸ்பீடாக இருந்தாலுமே அந்த ஹெல்மெட் இருந்தால் உயிர் தப்பிச்சிருக்கலாம். அவரை பற்றி சொல்லும்போது நம்ம கொஞ்சம் மனசில் என்ன நமக்கு தோணுதுன்னா, ஹெல்மெட்டு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா எத்தனையோ பேர் ஆக்ஷனில் இறந்துருக்காங்க. ஆனால் இவரோட விஷயம் வந்து ரொம்ப பிரபலமாக போச்சு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து இன்ஸ்டா பிரபலம், மக்கள் இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகியிருக்காரு. அனிஸ், உனக்கு தெரியுமா அவரை? தெரியுண்ணே. குணா, நீ பார்த்துருக்கியா அவரோட சேனலை? நல்லா ஃபன் பண்ணுவார், காமெடி சேனலு. இப்போ அதனால தான் நான் ஹெல்மெட்டே கொடுக்கலான்னு முடிவு பண்ணி ஹெல்மெட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹெல்மெட்டு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா
நல்லதா கெட்டதா கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஹெல்மெட் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது பார்த்துருப்பீங்க, வேணா ஹெல்மெட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவும் கொடுக்க தெரியாதா அப்படின்னு கூட நிறையா பேர் நினைப்பீங்க. ஸோ அவேர்னஸில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத கூட கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நாங்கள் கொடுக்க பார்க்குறோம். ஓகே, இப்போ எலமானம் வந்தாச்சு. ஆமையா சேசலோடு தட்டாரப்பட்டி தப்பநாயக்கம்பட்டி. இது வந்து 5வது டோக்கன். சடையமிட்டில் வச்சது தான் எடுத்துட்டாங்க. இப்போ எலமானத்தில் வைக்க போகிறோம். எலமானம் போர்டை காமிச்சிரியா ஃப்ரெண்ட்ஸ். இது எலமானம் வந்தாச்சு. இப்போ எலமானத்தில் வந்து எங்கிட்டு வைக்க போகிறோம்னா லெஃப்ட் சைடு போன தடவை வச்சோம், சைடில் ரைட் சைடு போவோம். இந்த சைடு போனால் கல்லுப்பட்டின்னு போட்டிருக்கு 7 கிலோமீட்ரு. ஆனால் நம்ம எலமானத்தில் தான் வைக்க போகிறோம். எலமானத்தில் ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எலமானத்துலேருந்து ரைட் சைடு கட் பண்ணோம்னா கல்பட்டி ரோடு 7 கிலோமீட்டர்னு போட்டிருந்துச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இந்த பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் ஒரு ஜேசிபி நிற்கிது. நம்ம இந்த இடத்துல தான் ஒரு டோக்கன் வைக்க போகிறோம். குணா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்க் இருக்குல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஜேசிபி இருக்குது. அந்த போஸ்ட் மரம் இருக்குல்ல, அந்த எருக்கான் செடிக்கு கீழே வச்சிடுறியா? ஓகே, அந்த டோக்கன் மட்டும் காமிச்சிரியா. டோக்கனோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1652. இது வந்து 5வது டோக்கன் எலமெண்ட்டில் வைக்கிறோம். குணா கொஞ்சம் ஹைட் பண்ணி வையா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டோக்கனை வந்து ஹைட் பண்ணி தான் வைக்க போகிறோம். ஸோ ஃபாலோவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா பாருங்கள். ஹைடு பண்ணி வைக்கிறோம் டோக்கனை, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலமானத்தில் கரெக்டாக கல்லுப்பட்டி போகிற லைனில் இந்த பங்க் இருக்குது. இந்த பங்க்கு நேம் என்னையா போட்டிருக்கு, ரெட் கலரில் இருக்குது பங்க். ஓகே, இந்த பங்க்கில் தான் இது பண்ணியிருக்கோம். அந்த பக்கத்தில் கூட ஜேசிபி இருக்குது. இந்த ஜேசிபி காமியா அனிஷு, ஜேசிபி பக்கத்தில் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த டோக்கனை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. 5 டோக்கன் ஆகிப்போச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த 5 டோக்கனை எடுத்தவங்க நம்ம சேனலுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்டோரி போட்டு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான கிஃப்ட் என்னன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் இது குலுக்கல் முறையில் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த 5 பேர் மட்டும் இல்லை, இன்னும் 5 டோக்கன் நம்ம வைக்க போகிறோம். இந்த 5 டோக்கன் எடுத்துருந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம எப்போ கிஃப்ட் கொடுக்க போகிறோம்னு நம்ம வீடியோ வரும். இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிங்க, யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டோக்கனை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கிஃப்ட் இருக்குது. குலுக்கல் முறையில் எடுக்க போகிறோம்.